விஜயானந்த் சார் இந்த படத்துல ப்ரொமோ ஒன்று போட்டாங்க டைரக்டர் நடிச்ச மாதிரி. அதுல ஒரு டைலாக் வருது, முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே மாதிரி நடிக்கிறாருன்னு. உங்க நண்பரா இருந்தாலும் எப்படி அந்த சீனை நீங்க விட்டீங்க? கலாச்சிருக்காரு உங்களை? ஆல்மோஸ்ட் அதான் பண்றேன் சார் ஆக்சுவலா. இல்ல ஐம் சாரி, இல்ல அதாவது சார் தேங்க்யூ சார். சார் நம்ம சச்சின் டெண்டுல்கரை பார்த்து என்னையா ஆடுறேன்னு நம்ம தைரியமா கேட்கலாம் சார். ஏன்னா அவர் எவ்வளவு ஆடுவாரும் உலகத்துக்கே தெரியும். அந்த மாதிரி எனக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கு. அந்த சீனை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நான் அவருக்கு அனுப்பிச்சதே அதுதான். சார் இது வேணுமா? ஏன்னா ஊர்ல இருக்க எல்லா மடையங்களும் உங்களுக்கு நடிக்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்களே சார் எனக்கு நடிக்க தெரியல சார், எனக்கு வராது சார், நான் ஒரு இன்ஜினியர் தான் சார், மியூசிக் வராது நீங்களா சொல்லிக்கிறீங்க சார், ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும். அப்படி சொல்லாதீங்க வெளியே. இந்த படத்துல அதை நம்ம சொல்லணுமா வேணாமா நீங்க டிசைட் பண்ணுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்கன்னு அவர் தான் சொன்னாரு. அதான் நான் நேச்சுரலா இருக்கேன் சார். எனக்கு கோவம் வந்தா எப்படி இருக்கும், நான் சிரிச்சா எப்படி சிரிப்பேன், நான் காமெடி பண்ணா எப்படி இருக்குன்ற மாதிரி. நான் இதான் எனக்கு தெரியலன்னு சொல்றேன்னா, மைக்கேல் மேனன் காமராஜன் ஒரு படம் பார்த்தேன் சார் ஆக்சுவலா. அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம தெரியும்னு சொல்றது தவறு ஆக்சுவலா. அது வேற. நான் மியூசிக் சைடில் கூட இன்னைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான்னு சொல்லுவேன். நான் சிம்பனி, ராஜா சாரோட கம்போசிஷன், அவரோட ரீரெக்கார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் சொல்றேன். இப்போ தெரியலன்னு சொல்றது ஒன்றும் தவறு இல்லை சார். தெரியலன்றதுக்கான அது எதுக்கான முதல் ஸ்டெப்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு சின்ன ஒரு குழந்தைத்தன்மை நம்மகிட்ட இருக்கும் ஆக்சுவலா. எப்பவுமே தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே போர் அடிச்சிடும் வாழ்க்கையே. இப்போ தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன இருக்கு லைஃப்ல? ஒண்ணுமே இல்லை. தெரியலன்னும் போது அது என்ன? இந்த எதுக்கு நீங்க படத்தை பார்க்க வரீங்க? உங்களுக்கு தெரியல படம் பார்க்க வரீங்க. ஆக்சுவலி நாளைக்கு எதுக்காக நீங்க ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போறீங்க? தெரியலன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக போறீன்ற மாதிரி என் லைஃப்லயும், என் கேரியர்லயும், என் நடிப்புலையும், மியூசிக்லயும், லைஃப் எல்லாத்துலயுமே தெரியல அப்படின்ற விஷயத்த பர்பஸ்ஃபுல்லா இல்லாம தாட் ப்ராசஸ்ல வித்தியாசமா அப்ளை பண்ணி பாக்குறேன். நல்லா இருக்கு. சின்ன ஒரு growth இருக்கு. ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன். குழந்தை மாதிரி இருக்கேன் இந்த வயசுலயும். அந்த தாட் எனக்கு இருக்குன்றதுனால அது தெரியலன்றதுக்கு டேர்ம் அதான் சார் ஆக்சுவலி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.